students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 Application of Matrix and Determinant exercise 1.3 3 பார்க்கலாம். Find the inverse of matrix 3x3 matrix கொடுத்துருக்காங்க. இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து லெட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து லெட் ஏ எடுத்துக்கிட்டோமா, இப்போது இதுக்கு வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ தெரியும், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அதுக்கடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் வச்சு நம்ம வந்து டிட்டர்மெண்ட் கண்டுபிடிப்போம். ஓகேவா, ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணால் ஃபார்முலா இதுதான், M11 மைனஸ் M12 M13. அதே மாதிரி சைன் சேஞ்ச் ஆகிட்டே வரும், அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம M11 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே சைடில் ரஃப்யூஸாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. M11 கண்டுபிடிக்கிறேன்னா அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகேவா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம். அதை வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, M1. அதே மாதிரி M2 வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம், மீதி என்ன எலமெண்ட் இருக்கோ அதை எடுத்து எழுதி நம்ம வந்து டிட்டர்மினன்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி M13 M21 செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகே, M21 செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம், மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ஃபைன் பண்ணணும். அதுதான் நான் வந்து அதனோட வேல்யூஸ் வந்து இங்கே எழுதியிருக்கேன். அதாவது ஃபார்முலா படி நமக்கு வந்து M11 என்ன கிடச்சிதுன்னா 7 கிடச்சிது. ஓகேவா, M12 வந்து -12 கிடைக்கிது. இங்கே ஃபார்முலாவில் நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே இருக்க பாருங்கள், மைனஸ் M12 வரும்ல. ஸோ இங்கே -12 அடுத்து ப்ளஸ் வரும், அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கணும். அடுத்து வந்து இங்கே -9. ஓகேவா, அந்த வேல்யூலாம் எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்தால் தான் நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஓகேவா, இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா -1 கிடச்சிது. இங்கே இருக்குது பாருங்கள், -1 கிடச்சிது. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ 1 டிவைடட் பை -1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ. ஓகேவா, அடுத்து இப்போ இங்கே -1 இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாகவும் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாகவும் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.